ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஆமையை பத்தி ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய மலைக்கு அடியில ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு அழகான குளமும் இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு பெரிய ஆமை வாழ்ந்து வந்துச்சு. ஆமை மற்ற ஆமைகளுக்கெல்லாம் அரசரா இருந்துச்சு. ஆமை எல்லா விலங்குகளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்து வந்துச்சு. குளத்துக்கு மேல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல ஒரு குரங்கு வாழ்ந்து வந்துச்சு. குரங்கோட ஆமை ரொம்ப நல்ல நட்பு பாராட்டி வந்துச்சு. குளத்துக்கு அடியில வாழ்ந்த மீன்களுக்கும் ஆமைய ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த காட்டுக்கு புதுசா ஒரு வேட்டைக்காரர் வந்தாரு. ஆனா வேட்டைக்காரர் ரொம்ப பாவம். அவருக்கு எந்த விலங்குமே மாட்டவே இல்லை. வேட்டைக்காரர் ரொம்ப பசியோட சோர்வா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆமை அவர் கண்ணுல பட்டுச்சு. உடனே வேட்டைக்காரர் ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. ஆமைய பிடிச்சு சாப்பிடலாம் நினைச்சு ஆமைய பிடிச்சிட்டாரு. வேட்டைக்காரர் ஆமைய பிடிச்ச உடனே ஆமை பயந்துருச்சு. ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு கெஞ்சிச்சு. பிடிச்சிட்டு வந்த ஆமைய வேட்டைக்காரர் ஒரு சாக்குல போட்டு கட்டி வச்சாரு. பாவம், ஆமையால நகரவே முடியல. இதையெல்லாம் மரத்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த குரங்கு தாவி குதிச்சு மீன் நண்பர்கள்ட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லுச்சு. இதை கேட்ட மீன்களின் தலைவன், நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது ஆமைய காப்பாத்தணும். ஏன்னா ஆமை நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னுச்சு. எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. உடனே குரங்கு ரொம்ப சந்தோஷமா மரை கிளைகள் மேல தாவி குதிச்சு ஆமை இருந்த இடத்த வந்து அடைஞ்சிச்சு. குரங்கு கையில கொண்டு வந்த களிமண்ணை எடுத்து ஆமைய கட்டி வச்சிருந்த பைக்குள்ள போட்டுச்சு. அதனால ஆமையோட உடம்பு சேறு சகதியுமா மாறுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த வேட்டைக்காரன் ஆமையோட உடம்பு முழுவதும் களிமண்ணா இருக்கிறத பார்த்து அந்த களிமண்ணை கழுவ ஆத்துக்கு எடுத்துட்டு வந்தான். தகுந்த நேரத்தை பார்த்து காத்திருந்த குரங்கு அவன் தலைமையில ஏறியும் பழங்களை பறிச்சு அவன் மேல எரிஞ்சும் அவனை கிண்டல் பண்ணியும் விளையாட ஆரம்பிச்சிச்சு. மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்து அவன் காலில் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் குரங்கு பழங்களை எரிஞ்சிச்சு, ஒரு பக்கம் மீன் கால்களை கடிச்சிச்சு. அவனால வலி பொறுக்க முடியாம ஆமைய விட்டுட்டான். தப்பிச்சு வந்த ஆமை தன்னோட நண்பர்களுக்கு நன்றி சொன்னுச்சு. இதைத்தான் முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடக்கூடாது. திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி பலம் தரும்.